வெல்கம் டு எஸ்ஓமிஸ் சேனல். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மரவள்ளிக்கிழங்கு இனிப்பு தோசைக்காக 1/2 கிலோ மரவள்ளிக்கிழங்கு தோல் சீவி கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. இதை நாம் துருவி எடுத்துக்கலாம். நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்தாலும் ஓகே தான். ஆனால் துருவி எடுத்தோம்னா நல்லா நைஸாக அரைப்படுங்க. அதுக்காக நான் துருவி எடுத்துருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கப் அளவுக்கு பார்த்திங்கன்னா 2 கப் அளவுக்கு வரும். இந்த 2 கப்பு துருவினதுக்கு 1/2 கப் அளவுக்கு வெள்ளை ரவை சேர்த்துக்கலாங்க. 1 கப்புலேருந்து 1.5 கப் வரைக்கும் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. வெல்லம் வேணாலும் துருவி சேர்த்துக்கலாம். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களோட சுவைக்கு தகுந்த மாதிரி இனிப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 4 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இதில் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைக்கும் போதே ரொம்ப தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டாங்க. நம்ம எடுத்து கலந்து பார்த்துட்டு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்தணும். இதை இப்படியே போட்டு அரைச்சாலும் சரி, அல்லது இதை பவுலில் மாற்றிட்டு இப்போ அரிசி மாவு சேர்த்துக்கிறேங்க. டேஸ்ட்டுக்கு ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துருக்கு, அது வீடியோவில் பதிவாகலைங்க. இப்போ மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியை சேர்த்து நம்ம கலந்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 1/2 கப் அளவுக்கு தேங்காயை துருவி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவி சேர்த்துனா நல்லாயிருக்கும். கட் பண்ணி வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து எடுத்தாச்சுங்க. இப்போ அடுப்பில் தோசைக்கல் வச்சுருக்கேன், சூடாயிடுச்சு. இப்போ இதில் ஒரு கரண்டி எடுத்து ஊற்றிக்கலாங்க. ரொம்ப சன்னமாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் அளவாக இந்த அளவுக்கு நம்ம பரப்பி விட்டால் போதுங்க. மேலே நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டு செஞ்சால் சூப்பராக இருக்கும். மேலே நம்ம குட்டீஸுக்கு கொடுக்கும்போது உலர் திராட்சையை மேலே சேர்த்து கரண்டியில் அப்படியே அமுத்தி விட்டோம்னா அப்படியே மாவோடு சேர்ந்து ஒன்றா ஒட்டிக்குங்க. ஒரு பக்கம் வெந்ததையும் திருப்பி போட்டுக்கலாம். நீங்கள் முந்திரி திராட்சையை மாவு கூட சேர்த்து வேணாலும் கலந்து சுட்டுக்கலாங்க. நம்ம சர்க்கரை போட்டிருக்கறனால நம்ம மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். மேலே கொஞ்சம் நெய் விட்டுக்கலாங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகிடும். சர்க்கரை இருக்கிறனால கருகிடும். இப்போது இது வெள்ளை வெள்ளையாக இருக்குது இல்லைங்களா, நம்ம மூடி வச்சு சுட்டோம்னா அந்த வெள்ளை வெள்ளையாக வராது. நான் ஃபஸ்ட் டைம் மூடி வைக்கல. அடுத்தது பாருங்கள், நான் மூடி வச்சு காட்டுறேன். அந்த வெள்ளையாக இருக்காது. இன்னொரு தோசை ஊற்றியாச்சுங்க. இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்கள், அந்த வெள்ளை வெள்ளையாக இல்லை. மூடி வச்சு விட்டிங்கன்னா அந்த வெள்ளையாக வராது. மாவு வேகாத மாதிரி இருக்கு இல்லைங்களா, அது வராது. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. வெந்தோடனே இதை எடுத்துக்கலாம். மேலே கொஞ்சம் நெய் விட்டாச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸ்கூல் விட்டு வர குட்டீஸுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். சூப்பராக இருக்குன்னு சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.